ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சீக்ரெட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஜேகே வந்து மிலிட்ரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான ஒரு எப்படி ட்ரீட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா, வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. எல்லா கிளாஸ்லேயும் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே 12th இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை காட்டினா அந்த கிளாஸ் ஃபுல்லாக அவ்வளவு பேன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பசங்கள்லாம் பேன்னு உட்காந்துட்ருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்க அந்த ஃபிகரை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்க. நீங்கள் மட்டும் அவ்வளோ கோவமாக உட்காந்து ஃப்ரெண்டில் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா கிளாஸ் எடுக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கா தான். வேறு எதுவும் போகலைங்க, பயாலஜி கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் அங்கே சம்பவமே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அதனால தான் அப்படி வெறிக்க நீங்கள் ரொம்ப கோவமாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. வேறு எல்லாருமே வந்து அப்படியே கேஷுவலாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நீங்கள் மட்டும் அவ்வளோ உருன்னு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் மூஞ்சில் வந்து ஒரு இதுவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாம் அப்படியே வளைஞ்சு ஊற்ற கிளாஸை கவனிக்க நீங்கள் மட்டும் அப்படி இருக்கீங்க உருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கிளாஸும் போயிட்டுருக்கு. அதான் லாஸ்ட்டு 2 ஹவர்னே சொல்லலாம். அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்க. ஃபைனலி பெல்லும் அடிச்சிருது. ஸோ நம்ம ஜங்குக்கும் தான் சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் வந்து ஓரளவு முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து நாளைக்கு மீதி பார்ட்ஸை பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் தென் இது சம்மந்தமாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. நான் நாளைக்கு லேப் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் ஓவர், எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கே போக நீங்கள் வந்து ஸ்பீடாக பேக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கோவமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. எல்லாருமே அப்படியே வந்து பார்க்குறாங்க, உங்களையே தான் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு செம ஃபிகராக அழகாக இருப்பீங்க. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. பட் பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து மிகப்பெரிய க்ரஷ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் போக எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 4 கேர்ள்ஸ், உங்களுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்காது, அவங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் போகிறத அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏய், இவ எதுக்குடி இப்போ மூஞ்சை இப்படி தூக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கா? அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல. இப்படி எப்போ கிளாஸ் எடுத்தாலும் இப்படி தான் மூஞ்சா வச்சுருப்பா. அதுவும் நம்ம ஜங்குக் சார் கிளாஸுக்கு வந்தாலே போதும், அவ்வளோதான். இவன் மட்டும் தாண்டி அப்படி மூஞ்சா வச்சுருப்பா. வேறு எல்லாருமே எவ்வளோ அழகாக கிளாஸ் கவனிப்பாங்க. ஆனால் இந்த மயிர் ஒயன் மட்டும் அப்படியே உருன்னு உட்காந்துட்ருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே கேட்குறா. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. லைக் உங்களோட கிளாஸ் ரூமே மேலே தான் இருக்கும். ஸோ அப்படியே மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்பீடாக நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக கீழே போகிறதும் ஒரு ரிச்சான கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு பையன் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இறங்கி வந்து அந்த கார் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறான். ஸோ அவங்க அப்படியே 3 பேரும் மேலே நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏய், இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேடுடி. அந்த பையன் எப்படி இருக்கான், ஆனால் இவளை பாரு எப்படி போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருந்தால் தங்கம் மாதிரி வச்சு பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்க. ஒரு பொண்ணு ஜங்குக்கு வந்து ஸ்டாஃப் ரூம்லேருந்து வரதை அப்படியே கவனிக்கிறா. அப்படியே திரும்பிடுறா. சார், நாளைக்கு ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு? இல்லை சார், நாளைக்கு ப்ராக்டிக்கலாகவே அதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. இல்லை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு என்னால் எப்படி சொல்லித்தர முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த பார்ட்ஸு அதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு லேப் கூட்டிகிட்டு போய் சொல்லித்தரலாம். ஓகே, நான் போகிறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சா? என்ன சார், பேச்சுலர் தானே நீங்கள், என்ன இப்படி ஓடுறீங்க? பேச்சுலர் தான், என்ன இருந்தாலும் எனக்கும் நிறைய வேலை இருக்கும்ல. போயிட்டு சமைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கும். கரெக்ட் தான் சார். ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி போகிறாரு. ஸோ இந்த 3 கேர்ள்ஸும் அப்படியே ஜங்குக்கு போகிற பாதையவே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் ஏரியா போயிட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. மனுஷனுக்கு 27 வயசாச்சுன்னு பேர், நம்மளை விட 10 வயசுக்கு பெரியவர் தான். ஆனால் என்னமோ சின்ன பையன் மாதிரி இருக்காருடி. ஏதோ ஓடுறாரு, குதிக்கிறாரு, அப்படியே போகிறாரு, எல்லாரையும் மயக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு அப்படியே சொல்கிறா. கரெக்டு தாண்டி, இவருக்கெல்லாம் கிடைக்க போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. பயாலஜிக்கல் லெசன் நடத்துகிறது பார்த்துருக்கியா? ஒரு மாதிரி நான் அவரை மட்டும்தாண்டி கவனிப்பேன். அவ்வளோ அழகாக கிளாஸ் நடத்துவார். ஓ, அப்போ இதனால தான் மேடம் இந்த லெசனில் ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ?
"ஹ, அப்படின்னு கூட சொல்லலாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு பைக் எடுத்துகிட்டு போகிற பாதையவே அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களை ஃபைனலி வீட்டுக்கும் அந்த பையன் வந்து கொண்டு விட்டுடுறான். அப்படியே நீங்கள் கார்லேருந்து இறங்கி ஸ்பீடாக நடந்து போகிறீங்க. உங்கள் ஷூவோட சவுண்டே அப்படியே ரொம்ப கேட்குது. லைக் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும். ஸோ டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அப்படி கேட்குது. நீங்கள் ரொம்ப கோவமா வேற இருக்கீங்களா? ஸோ ரொம்ப ஸ்பீடாக நடந்து போக அந்த பையன் அப்படியே பார்த்துட்டு அவனும் பின்னாடியிலேருந்து அப்படியே நடந்து வரான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறீங்க. ஏய், உன்னை நான் என் பின்னாடி வர சொன்னேனா? ஆ, இல்லை. அப்புறம் எதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்க? ஆ, காரை பார்க்கிங் ஏரியாலாம் பார்க் பண்ணிவிட்டு வெளியவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு ஸ்பீடாக நடந்து போகிறீங்க. ஒரு பிக் மேன்ஷன் தான், செம்மையாக இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே குயின் மாதிரி என்ட்ரு ஆகுறீங்க. உங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கேட்குது. அப்படியே போயிட்டு நடு ஹாலில் போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நகரவே இல்லை, கையை கட்டிட்டு அப்படியே நடு ஹாலில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருது எல்லாரும் கீழே அரேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி. எல்லாருமே அப்படியே வந்து அரேஞ்ச் ஆகுறாங்க. இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் கிச்சனுக்குள்ளே இருக்க மேட்ஸ் கூட அப்படியே அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு எல்லாருமே ஹாலுக்குள்ளே வந்து அரேஞ்ச் ஆகிடுறாங்க. ஹே லிசன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாரும் இங்கேருந்து 1 by 1 வெளியே போயிருந்துருக்கணும். அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்டை நீங்கள் கை காட்டுறீங்க. சொல்லுங்கள் மேம். மேலே என் ரூம் பாத் டப்பில் ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸ் ஃபில் பண்ணிடு, ஓகேவா? ஓகே மேம், பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நடுங்கிட்டே மேலே ஓடுறான். ஸோ இவங்க எல்லாமே 1 by 1 கிளம்பிடுறாங்க. அவனும் வேலையை முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே கீழே வந்துடுறான். மேம், மொத்த வேலையும் முடிஞ்சிச்சு, சரி நீயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து மேலே போகிறீங்க. ஸோ ஸ்டெப்ஸில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே திரும்புறீங்க. அந்த பாடி கார்டு வந்து அப்படியே வெளியே போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு, ஹே சொல்லுங்கள் மேம், யாரையும் உள்ளே விடாத, புரிஞ்சுதா? ஓகே மேம், யாரையும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவ் பண்ணிவிட்டு அவன் வெளியே போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே ரொம்ப கோவமாக மேலே ஸ்பீடாக போகிறீங்க. ஸோ அப்படியே ரூம்குள்ளே போனதும் 1 by 1 டை, ஐடி கார்டு, ஷூ, சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போகிற வழியிலே அப்படியே கழட்டி போட்டுட்டு போகிறீங்க. பாத்ரூம் போகிறதுக்குள்ளாடி உங்களோட மொத்த யூனிஃபார்மையும் கழட்டி அங்கங்கேயா தூக்கி போட்டுட்டு இன்னர்ஸ் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே பாத்டப்புக்குள்ளே போய் உட்காந்துட்டு அதையும் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுடுறீங்க. ஸோ அப்படியே டப்புக்குள்ளாடி உட்காந்துட்டு எதையோ ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் முகத்துலலாம் அவ்வளோ கோவம் தெரியுது. அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. உங்களுக்கு கோவம் இன்னும் உச்சந்தலைக்கு ஏறுது. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் எதுவும் ரியாக்ட் எதுவும் பண்ணலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே யாரோ வந்து உங்களோட நெக்கில் ஒரு கிஸ் அப்படியே பக் பண்ணுறாங்க. என்ன செல்லம், ரொம்ப கோவமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பட்டனை ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் கேட்க, நீங்கள் எதுக்கு இப்போ உள்ளே வந்தீங்க? எனக்கு ரொம்ப கோவமாக வருது ஜேகே, இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக வெளியே போங்க. கோவப்படுறியா? எதுக்கடி கோவப்படுற? எனக்கு ரொம்ப கோவம் வருது, இங்கேருந்து ஒழுங்காக வெளியே போங்கன்னு சொன்னேன். வெளியே போக விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டு பேண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குகா, எதுக்கு இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, ஷார்ட்டாக ஒரு பாத் எடுக்கலான் தான். அதான் நீ உட்காந்துட்ருக்க, அப்படியே நானும் வந்து ஜாயின் பண்ணேன்னா சும்மா குளு குளுன்னு குளிச்சுட்டு வெளியே போயிடலாம். ஆமாம், யாரடி நீ? என் மேன்ஷனுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்டர் போட்டு வச்சுருக்க? ஆமாம், ஆர்டர் போட்டதை உடனே செஞ்சுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எப்படி செய்வானுங்க, என்னை பார்த்தாலே உச்சா போகிற பசங்கடி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் பாத்ரூமுக்குள்ளே வந்து உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சலிச்சுட்டு திரும்புறீங்க. ஏய் திரும்பாதடி, இங்கே பாரு, மாமனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் விரித்து வச்சுட்டு ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. ஜங்குகா, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போங்க, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன ஒன்றுமே கிடையாது? இங்கே வாடி பொண்டாட்டி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு அவரோட சைடு. ஸோ உங்களை பேக்கப் பண்ண மாதிரி அப்படியே அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. என்ன கோவம் உனக்கு? இன்னைக்கு என்ன ஜெயிக்கி அது கிளாஸ் அது? இல்லைன்னா எல்லா கிளாஸையும் அந்த ஷயோ தானே எடுப்பா. இதுன்னா மட்டும் ஏன் உங்ககிட்ட கொடுக்குறாவ? என்ன பண்ணுறது, நான் நல்லா எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கலாம். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது எவ்வளவும் பார்க்க மாட்டா. எல்லாம் உங்கள் ஸ்ட்ரக்சரு, பாடி, நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் தான் கவனிக்கிறாளுங்க. என்ன பண்ணுறது கடவுளே,
இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்போவே சொன்னேன், அழகான புருஷன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, ஹெட் ரைட்டுன்னு ஒன்று இருக்குண்டி. நான் லவ் பண்ணேன், நீயும் தானே என்ன லவ் பண்ண? ஐயோ சாமி, ஆமாம்ல, நானும் தான் உங்களை லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்கூலில் வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டு உன்னையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து கல்யாணமும் பண்ணிட்டேன். சங்கோக், எனக்கு சத்தியமாக சொல்லவா, நீங்கள் பேசாமல் ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு காலேஜுக்கு ஏதாவது ஒர்க்கு போங்க. ஓ, காலேஜில் என்ன பார்த்து சைட் அடித்தா உனக்கு எதுவும் இல்லையாடி? நான் அங்கே இருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சலிப்பாக சொல்கிறீங்க. ஓ, அப்போ என்ன, நீ பார்க்க யாரும் என்ன சைட் அடிச்சிடக்கூடாது அப்படி தானே? எனக்கு கோவம் வருது. நீ என்னோட புருஷன், அது எப்படி வேற எல்லாரும் உன்னை ரசிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கோவம் வருது. உன்னை ஒழுங்காக ரசிக்க கூட முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சரிடி, சரி, இங்கே வா ஹக் பண்ணிக்கோ. ஹக் பண்ணிக்கிறதுக்கு நான் திரும்பி இருக்கேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாஞ்சுக்கிறீங்க ஜங்குக்கோட செஸ்டில். என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ கோவம் என்னவாக இருந்தாலும் என் மேலே காட்டிடு, சரியா? அதை அப்படியே தேக்கியே வச்சுக்காத, அதுக்கப்புறம் அதுவே ஏதாவது மென்டல் ப்ரெஷர் அப்படி ஏதாவது கொண்டு விட்டுற போகுது. என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சரி, இப்போ என்ன? உன் கோவம் போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு அந்த லெசன் ப்ராக்டிக்கலாக வேணும். ப்ராக்டிக்கலாக வேணுமா? உனக்கு ஏஜ் பத்தாதுரி. ஏஜ் பத்தாதா? எனக்கு 17 ஆயிடுச்சு, இன்னும் 1 வருஷம் இருக்குது. உனக்கு 18 ஆனதுக்கப்புறம் தான் என்னால் உன்னை தொட முடியும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது என் மேலே ஆசையே இல்லாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஜங்குக்கா? அப்படி இல்லடி, எனக்கும் உன்னை வச்சு செய்யணும்னு ஆசை தான். ஸ்கூல்லையே நீ தான் பெரிய ஃபிகரு, உன்னை பார்த்தா என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது, அதான் உன்னை மட்டும் பார்க்காம கிளாஸ் எடுக்கிறேன். உனக்கு இதெல்லாம் புரியலைன்னா எனக்கு எல்லாமே புரியுது. ஆனாலும் நானும் ஒரு மனுஷி தானே, 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கோம். நீ என்னை டச் பண்ணுற, ஏன் இப்படி கூட உட்காந்து மாத் கூட பண்ணுற, ஆனால் அனதர் லெவலுக்கு போக மாட்டேங்கிறீங்க ஜங்குக்கா. சரி, இப்போ என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு திரும்புறீங்க ஜங்குக் சைட் பார்த்து. ஸோ அப்படியே பார்த்து ஜங்குக்கை பார்த்து உட்காந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட கீழே கையை கொண்டு போகிறீங்க. ஐ வாண்ட் திஸ் எஸ், ஐ வாண்ட் திஸ், எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பக்கத்தில் கூப்பிட்டு நெக்கில் செம்ம டைட்டாக ஒரு பைட் தராரு, செம்ம டைட்டாக. அப்படியே உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் நீங்கள் கத்தலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. வலிக்கலை? வலிச்சிச்சு, இதை விட வலிக்கும். எது? நான் பண்ணா இதை விட வலிக்குங்கிற? பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன், நீ தானே பண்ணுற. அச்சோ, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி லேப்பில் உட்கார வைக்கிறாரு. அப்படியே குழந்தை பிறந்துச்சுன்னா பெற்றுக்கலாம். என்னடி அவ்வளோ தைரியமா உனக்கு? ஜேகே, எப்படியும் இப்போ பண்ணால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கே ஒரு 2 months ஆகுமா? 2 months எல்லாம் இல்லடி, அதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆனாலும் கூட 10 months ஆஃப்டர்னு சொல்லும்போது நான் 12th முடித்து ஒரு 1 or 2 month ஆயிரும். யாருக்குமே தெரியாது, மேட்டரை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடலாம். எப்படி? எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் ஊனா எதுவும் கிடையாது, இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்ல உங்களோட லெக்கை அப்படியே செம்மையாக ஸ்ப்ரெட் பண்ணி லேப்லேயே உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கா, என்ன? நீ தானே சொன்ன வேணும்னு? வேணும் தான், ஆனால் பொண்டாட்டி பாவம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் இல்லையா? இப்போ கோவம்லாம் எங்கே போச்சு? உங்களுக்கே தெரியும், என்னை நீங்கள் டச் பண்ணாலே எவ்வளோ தான் கோவமாக இருந்தாலும் அந்த கோவம்லாம் பறந்து போயிடும்னு. அவ்வளோ லவ் பண்ணுறியாடி? ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், ரொம்ப ஹார்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அப்படி இருக்குது அந்த கிஸ்ஸு, ஒரு மாதிரி டங்கும் இன் பண்ணி ரொம்ப ஹார்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா,
ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட நெக்கை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு பார்த்து சொல்கிறீங்க. ஓ, ப்ரீத் பண்ண முடியலையா? ஆ, ஏன் உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலை? ஹே, லிட்டரலி பட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தானே இப்போ வந்துட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே உங்களை கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுட்டு அப்படியே அவர் வந்து உங்கள் மேலே வராரு. ஸோ 2 பேருமே பாத்டபோட ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, லைக் கார்னர் மாதிரி. அந்த கார்னரில் உங்களை உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே அப்படியே வராரு. பேபி கேர்ள், ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது தான் பர்மிஷன் கிராண்டட் அப்படியே இன் பண்ணிடுறாரு. உங்களுக்கு பெயின் அப்படியே ரொம்ப பெயின் ஆகுது, அப்படியே கத்துறீங்க நீங்கள். பட் ஜங்குக்கா அப்படியே உங்களோட இடுப்பை பிடிச்சி வச்சுட்டு செம்மையாக அப்படியே இன் பண்ணுறாரு. ஸோ இன் பண்ணி செம்மையாக மூவ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அந்த பாத்டப்பில் இருக்க வாட்டர்லாம் ஷேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஸ்ப்ளிட் ஆகிட்டுருக்கு. பட் ஜேகே விடுற மாதிரியே இல்லை, அப்படியே செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு செம்மையாக ஏறுது தலைக்கு. அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அந்த ஈவினிங் அவ்வளோ ஹாட்டாக போகுது. ஸோ அந்த ஈவினிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதை கிட்டத்தட்ட 10 o'clock வரைக்கும் நல்லா பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடுறாரு எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை தூக்கி பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்களோட ஹேரெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ரெடி, நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படியா? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டயர்டாக இருக்குமே. ஏன்னா பண்ணது அந்த மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சமாக தான் டயர்டாக இருக்குது. ஓ, அப்படியா? பெயின் கில்லர் ஏதாவது போட்டிருக்கிறியா? நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம். ரொம்ப பசிக்குது. ஓ, ரொம்ப பசிக்குதா? எங்கேயே வெயிட் பண்ண, மேட்ச் கிட்ட ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். மேட்ச் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்தபடி அப்படியே இருக்கும். சரி இரு, நானே ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? என் புருஷனுக்கு சமைக்கலாம் தெரியுமா? என்ன தெரியாதா? நீ தாம்மா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், நான் கிடையாது, புரிஞ்சுதா? சரி சரி, இங்கே உட்காரு, நான் போயிட்டு 5 minutes வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க. லைக் பில்லோஸ் எல்லாம் வச்சு உட்கார்ற மாதிரி படுத்துக்கிறீங்க. அப்படியே படுத்துட்டு இருக்க ஜங்குக்கு ஒரு 10 minutesலேயே வந்துடுறாரு. என்ன ஜங்குக்கா, அதுக்குள்ளாடி வேலை முடிஞ்சிச்சா? இந்தா, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வாசனையே எப்படி இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இரு, நானே ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல? நானும் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஸ்பூன் எடுத்து ஜங்குக்கோட வாயிலையும் அப்படியே வைக்கிறீங்க. நல்லா இருக்குடி, உனக்குன்னு சொல்லிட்டு சமைக்கும்போது இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஃபீட் பண்ணிக்கிறீங்க 2 பேருக்கும். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. டே பேபி, முடியலன்னா லீவ் போட்டுருடா. எதுக்கு? ஜங்குக்கா, இன்றைக்கும் எவ பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுல்ல, வந்து பார்த்தா தானே தெரியும். இதுக்காகவே தினமும் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வருவியோ? கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வலிக்கலை உனக்கு? தைஸ் மட்டும் கொஞ்சமாக வலிக்குது, அவ்வளோதானா? அவ்வளோதான். என்னடி லைக் வெர்ஜின் மாதிரி பேசுமா? நேற்றுக்கு உங்கள் வெர்ஜினிட்டி போயிடுச்சு. என் புருஷனோட சாப்பாடு அப்படி, அதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிக்க, நீங்களும் அப்படியே கூகுள் பண்ணுறீங்க. ஒரு பெயின் கில்லர் அப்படியே போட்டுட்டு ஸ்கூலுக்கும் போகிறீங்க. தென் அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கல்லையும் எல்லாம் லேபில் சுற்றி நிற்க, ஜங்குக்கு மட்டும் நடுவில் நின்று கிளாஸ் எடுக்க, எல்லாம் ஜங்குக்கை வலிய நின்று பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கா நல்லா கோவம் வருது. எல்லார் மூஞ்சிலையும் அப்படியே சப்புன்னு அரையணும்னு வருது. பட் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆனது. ஸோ எல்லாரை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கு ஒரு பேச்சுலர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. பட் உங்களுக்கும் ஜங்குக்கும் தான் தெரியும் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எல்லாரும் நல்லா ஜொல்லு ஊற்ற நின்று சைட் அடிச்சுட்டு இருக்காங்க ஜங்குக்கை. உங்களுக்கு நல்லா தலைக்கு மேலே கோவம் வருது. நேற்றுக்கு விட இன்னைக்கு பயங்கரமாக கோவப்படுறீங்க. ஏன்னா உங்கள் லேப் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ ஒரு 3 பட்டனை எடுத்து விட்டுட்டு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஜங்குக்கு செம்மையாக வேர்த்து ஊற்றும். அதே நின்று எல்லாம் வலிய நின்று பார்த்துட்டு இருக்குதுங்க. நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கை பார்த்து முறைப்பீங்க, அப்புறம் மற்ற
கேர்ள்ஸை பார்த்து முறைப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நின்று முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே தான் கிளாஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஃபைனலி கிளாஸும் ஓவர் ஆயிடுது. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அதே மாதிரி தான் கீழே வரீங்க. அந்த பையனும் வரான். ஸோ இந்த தடவை நீங்கள் பேக்கில் உட்காராமல் ஃப்ரெண்டில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. என்னாச்சு மேம், இன்றைக்கும் ரொம்ப கோவமாக இருக்கீங்க? டேய், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லித்தரியா? ஐடியாவா? என்ன மேம்? இல்லை, இப்போது லேடிஸை பசங்களுக்கு ஏதாவது கோவம் வந்தால் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் மேம்? இதாண்டா நீ இன்னுமே அறவே கடாவே இருக்க. அதாண்டா அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நைட்டு. ஆமாம் மேம், ஆமாம். அந்த மாதிரி பசங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ண முடியாதா? ஐயோ மேம், அப்படியெல்லாம் இல்லையே. பசங்களை வளவங்கமாக பனிஷ்மெண்ட் பண்ணலாமே. ஏன் ஏன் இப்படி கொஸ்ட் பண்ணுறீங்க? சரி சொல்லு, எப்படி பசங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? மேம், அதுக்கு நீங்கள் சாருக்கு ஒரு ஷெட்யூல் கொடுக்கணும். ஷெட்யூலா? இல்லை, எனக்கு புரியல. அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறான். ஏன் நீ என்னடா சாம்பார்லேருந்து மன்மதனுக்கு அப்டேட் ஆகிட்ட போல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க? ஐயோ மேம், என்னென்ன பார்த்து சின்ன பையனை நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கேட்குறான். என்ன ஒரு 25 இருக்குமா உன் ஏஜ்? ஏஜ் என்னமோ 25 தான் மேம், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொசுக்குன்னு சொல்லிடுறான். என்னது, குழந்தையா? ஆமாம் மேம், என் பொண்டாட்டியும் உங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாள். ஏஜ் அவளுக்கு 21. எத்தனை வயசில் குழந்தை கொடுத்தீங்க? 20 வயசுலேயே கொடுத்துட்டேன் மேம். 21 அழகான ஒரு பொன் குழந்தை. இப்போது 6 மாதம் ஆயிடுச்சு குழந்தைக்கு. அப்படியா? எத்தனை வயசுலடா உனக்கு கல்யாணம் ஆச்சு? அவளுக்கு 19, எனக்கு 23. அப்போவே கல்யாணம் ஆயிடுச்சு. அட பாவிகளா, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்க? ஆமாம் மேம், இப்போலாம் ஸ்பீடாக இருந்தால் தானே எல்லாம் ஒழுங்காக நடக்கும். சரிதாண்டா, சரிதான், நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்க கூட வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லா பாடி கார்ட்ஸ், எல்லா மெய்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவீங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்பீங்க. அதுவும் இவன்லாம் சுத்தமாக சொல்லவே வேணாம். டிரைவர்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட சின்ன பையன், அப்படி தான் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவீங்க அவனை. பட் உங்களுக்கு தெரியும் அவன் உங்களை விட பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பான விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அவங்க கூட வீட்டுக்கும் வந்துடுறீங்க. அப்போ அப்படியே நீங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி அவனை பார்க்குறீங்க. என்ன மேம், அப்புறம் இன்னைக்கு சாருக்கு பனிஷ்மெண்ட் தானா? கண்டிப்பாடா, இன்னைக்கு ஃபுல்லாக வச்சு செய்கிறேன் பனிஷ்மெண்ட். நாளைக்கு ஐயோ மேம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் நான் வந்து ஏதாவது ஆயிடுவேன். புரியுது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாய் சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வந்து அப்படியே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டவல் மட்டும் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. உங்கள் ரூம் டோர் வந்து லாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பைக்கெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. ஃபுட் ஸ்டெப் கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடுது ஜங்குக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு உங்களோட டவல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு ரொம்ப ஹாட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. பா, என்னம்மா இருக்க? பேக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு எப்போ வாங்கினதுடி? 15 வயசில் வாங்கினது. இப்போ என்ன இவ்வளோ அழகாக இருக்குது? அப்போ போட்டிருந்தா கூட இவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குமான்னு தெரில. ஆனால் இப்போ டாப்பு பாட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே பலவங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்று ஃப்ரெண்டு பேக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஜங்குக்கா ரூம் வரைக்கும் வந்து அப்படியே வந்து டோரை நாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டியா? வா உனக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து டார்க்காக போட்டுக்கிறீங்க. ஓ மை காட், வாட் அ செக்ஸி காய். நீ மட்டும் ஒரு தனி கிரியேச்சராக இருந்து நான் ஒரு பையனாக இருந்தால் உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்துருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே உங்களை மிரரில் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப டோர் நாக் பண்ண கடுப்பாயிட்டு அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டோரில் சாஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. பொண்டாட்டி என்னாச்சு? என்ன ட்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது? என்னடி நேற்றுக்கு பண்ணதை விட இன்னைக்கு பெருசாக ஏதாவது எதிர்பார்க்குறியா என்ன?
ஆ ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு டோரை அவங்களோட காலாலேயே எட்டி மிதிக்கிறீங்க. அது லாக் ஆயிடுது. அப்படியே இழுத்துட்டு வந்து பெட்டில் அப்படியே போடுறீங்க. என்னடி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க புதுசாக? என்ன பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஜங்கு கூட மேலே ஏறி உட்காடுறீங்க. என்னடி ஏறி உட்காந்துருக்க? ஜங்குக்கா சொல்லு. நான் உங்களை இன்னைக்கு என்ன இன்னைக்கு டீஸ் பண்ணவா? டீஸ் பண்ண போறியா? என்னடி கொழுப்பு தலைக்கு ஏறிடுச்சு போல். டீஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியுமா பேபி கேர்ள் உனக்கு? என்ன நடக்கும்னு தெரியாதா? அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. நேற்றுக்கு இருந்ததை விட 2x இருக்கும் எல்லாமே. 2x ஸ்பீடு, 2x பெயின், எல்லாமே 2x இருக்கும். ஓகேன்னா எவ்வளோ வேணால் டைம் எடுத்து என்ன டீஸ் பண்ணு. எனக்கு எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். நீங்கள் 2 hours தாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். 2 hours நீ 2 hours பண்ணால் நான் 4 hours பண்ண மாதிரி வரும். 4 hours இல்லை, கூடி போனால் 6 hours கூட போகலாம். நீ பசி தாங்கணும், வலி தாங்கணும், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பீடை தாங்கணும், எல்லாத்தையுமே நீ தாங்கிக்கணும். ஓகேன்னா சொல்லு. 2 hours என்ன, 3 hours டைம் தரேன். எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான். எல்லாத்துக்கும் ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடியெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்களோட லிப்ஸை நீங்களே பைட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பீடாக ஜங்கு கூட ஷார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ ஷார்ட்ஸு, பேண்ட்டு, பாக்ஸஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ கிஸ் பண்ணுற கையோட உங்களோட ஹேண்டு அப்படியே ட்ராக்கு போகுது. ஸோ ட்ராயர்லேருந்து ஜங்குக்கோட டை ஒன்று அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு ட்ராவை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. என்னடி லிப்ஸ் எடுத்துட்டா? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையை முழுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் மேலே தூக்கி வச்சு டைப் பண்ணிடுறீங்க. ரெடி பண்ணுறேன். 2 hours முடிஞ்சதும் நானே ரிமூவ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவோட பாடி ஜஸ்ட் ஒரு 15 minutesக்கு கூட தாங்கலை. அப்படியே ஸ்வெட்டாக்கி ஊற்றுது ஜேகேக்கு. முடியல, ஹேண்டையாவது அவுத்து விடு, ஜஸ்ட்டு ஃபீலாவது பண்ணிக்கிறேன். நான் அதெல்லாம் முடியவே முடியாது. 2 hours இப்படியே தான் இருக்கணும். எதுக்கடி பனிஷ் பண்ணுற இப்போது? இன்னைக்கு கிளாஸில் எல்லோரும் எப்படி பார்த்தாங்கன்னு ஞாபகம் இல்லையா? அதில் என் மேலே எந்த தப்புமே இல்லைடி. லேபே எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அதில் நான் எப்படி அவ்வளோ சில்லாக இருக்க முடியும்? அதுக்குன்னு அந்த 3 ஷர்ட் பட்டனையும் ஏற்றி போட்டுட்டு நின்றுருக்கணும். ஸ்வெட்டிங் ஷர்ட்டில் தானே பட்டிருக்கும். அப்படியே எவ்வளோ வலியாக நின்று பார்த்துருக்கவும் மாட்டா. ஓரா பண்ணாதடி, ஜஸ்ட் இந்த மட்டும் அவுத்துடு, நான் உன்னை ஃபீல் பண்ணிக்கிறேன். அது மட்டும் நான் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். அது கூட பண்ணக்கூடாது. 2 hours என்னோட டைம். 15 minutes கூட இன்னும் ஆகலை ஜங்குக்கா. அதுக்கு முன்னாடி கிவ் அப் பண்ண போறியா? சத்தியமாக சொல்கிறேன், கிவ் அப் பண்ணிட்டா 2 weeksக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமேனா டச்சிங் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ காட், ரொம்ப சோதிக்காத. அவ்வளோதான், டோஸ் எப்படி போகும்? 15 minutes தான் ஆச்சா? எனக்கு 15 hours மாதிரி இருக்குது. வெயிட் பேபி வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு அப்படியே செம்மையாக லிக் பண்ணுறீங்க. ஜேகேக்கா எங்கள் சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மூவ் ஆன் பண்ணுறாரு. அப்படியே அவரோட லெக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட வைஸ்டோட அப்படியே வச்சு கிராப் பண்ணிக்கிறாரு. செம்மையாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவரோட பாடியுமே அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது. ஸோ அப்படியே பெட்டை பார்த்தா அது அதுக்கும் மேலே ஷேக் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் செம்மையாக டீஸ் பண்ணுறீங்க. அந்த பிளேஸ்லேயே கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஜேகேயால் முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஹை லெவல் ரீச் பண்ணி அப்படியே வந்து
போயிட்டுருக்காரு. ஸோ பலவங்கமாக இருக்குது, அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே எப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பட்ட உடனே அப்படியே மேலே வரீங்க. அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறீங்க. இங்கே ஜேகேக்கா உடம்பெல்லாம் அப்படியே வந்து உருகி ஊற்றுது. லைக் அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அப்படியே அந்த கீழே போட்டிருந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுது. போதும்டி போதும், என்னால் முடியல. அந்த கீழே இருக்க பெட்ஷீட்டை செக் பண்ண ஆ மொத்தமாக நனைஞ்சிருச்சு. என்னால் முடியல, ப்ளீஸ் ஐ நீட் யூ. என் கண்ணை பார்த்தா கூட உனக்கு பாவமாக தோணலையாடி? புருஷன் பாவம்டி. என்ன பண்ணுறது, இன்னும் 1 hour இருக்கே. 1 hour இருக்கா? 1 hour இருக்க. எப்போ முடியும்? இன்னும் பாடியை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லையே. இப்போ தான் லிப்ஸையும் கீழேயும் முடிச்சிருக்கேன். இன்னும் டோஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் கை வைக்கிறீங்க. ஜேகேக்கா இல்லை ஐயோ இன்னும் என்னென்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஜேகேவை ஒரு மாதிரி டெத் கிளாரை விட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒன் செஸ்ட்டை லிக் பண்ணுறீங்க. இன்னொரு செஸ்ட்டை உங்களோட ஹேண்டால் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. ஸோ 2 ஹேண்டும் வேறு லெவலில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி லெக்ஸ் எல்லாம் எடுத்து மசில்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணுறாரு. அப்படியே ஹேண்டையும் அவுக்கலான்னு பார்த்தா சுத்தமாக முடியல. ஏன்னா ரொம்ப டைட்டாக கட்டியிருப்பீங்க நீங்கள். ஸோ ஜேகேவால் சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்காரு. அப்படியே நீங்கள் அங்கேயும் வேலை பார்த்து முடிச்சுட்டு டோஸையும் ஒரு மாதிரி லிக் பண்ணி பயங்கரமாக அங்கேயும் வேலை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ டைம் செக் பண்ணால் கரெக்டாக 2 hours முடிஞ்சிருது. கரெக்டாக அலாம் அடிக்க போகும்போது நீங்கள் கரெக்டாக கிளாக் ஆஃப் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறாரு. எப்படி எப்படி கை கட்ட அவுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே உங்களை பெட்டில் போட்டு மேலே அப்படியே லைட் ஆகுறாரு. கை கட்டு எப்படி அவுத்தனா? முன்னாடியே அவுத்துட்டண்டி. எப்போ 2 hours ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு செத்தடி நீ. சொன்னல 2x ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் பண்ணுறேன். 1 வாரம் எந்திரிக்க மாட்டேம்மா. ஜிகே பாவம்ல. பாப்பா பாவம்ல. பாப்பாவாவது பீப்பாவாவது எப்படின்னு இன்றைக்கி தான் தெரியுது எனக்கு. இன்றைக்கி அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. உங்கக்கா ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிற? திஸ் இஸ் த ரியல் கிளாஸ் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. கார்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்குறீங்க, 1 shot ரிக்வெஸ்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் டிலே பண்ணாலும் போடுவேன், சரியா? ஒரு வேளை என்கிட்ட கேட்குற ரிக்வெஸ்ட் வந்து வேறு யார்கிட்டையாவது போய் கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. என்கிட்ட கேட்ட ரிக்வெஸ்ட்டை வேறு யார்கிட்டையும் கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் டிலே பண்ணி போடும்போது அதே கண்டென்ட்டில் வேறு சேனலில் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா என்கிட்ட டிலீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்குறீங்கன்னா என்கிட்ட மட்டும் கேளுங்க, வேறு எந்த சேனல்லையும் போய் கேட்காதீங்க, ஓகேவா?
ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். காப்பிரைட் வருமான்னு தெரில, போடுறேன். காப்பிரைட் இல்லை, பப்ளிஷ் ஆயிருச்சுன்னா எல்லோரும் பாருங்கள் சரியா? ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.